பாவமூட்டை. முன்னொரு காலத்தில் உமா என்ற பெயருடைய ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் நல்ல ஆச்சாரங்கள் பின்பற்றி எந்தவித குற்றம் குறைகளும் ஏற்படாமல் மிக தூய்மையாக வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவளையும் அறியாமல் வீடு பெருக்கும்பொழுது துடைப்பம் பட்டு ஒரு கரப்பான்பூச்சி இறந்து விட்டது. அப்போ இவளுக்கு மனது ரொம்ப சங்கடமாக போயிட்டது. பஜாருக்கு ஓடி செல்கின்றாள். அங்கே மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண், முனியம்மாள்னு, அந்த பெண்ணிடத்துல போய், நான் இத்தனை நாள் ஒரு உயிர்கொலை கூட செய்ததில்லை, இன்று தவறுதலாக துடைப்பத்தில் அடிபட்டு இந்த கரப்பான்பூச்சி இறந்து விட்டது. இந்த பாவத்தை எங்கு கொண்டு போய் தொலைக்க என்று தெரியவில்லை என்று புலம்புகின்றாள். அப்போ அந்த பெண் சொல்லுகின்றாள், என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ மீன்களை கொன்று வியாபாரம் செய்திருக்கின்றேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்னிடத்துல அந்த கரப்பான் பூச்சியை கொடுத்து விட்டு நீ நிம்மதியாக போ என்று சொல்லுகின்றாள். இவளுக்கு பெரிய சுமை இறக்கி வைத்தது போல சந்தோஷமாக அவ கையில கொடுத்துட்டு இவ வீட்டுக்கு திரும்பி வருகின்றாள். இறைவனுடைய திட்டப்படி 2 பேரும் ஒரே நாள்ல இறந்து போகின்றார்கள். இப்போ அந்த முனியம்மாவை அழைத்து செல்ல இறை தூதர்கள் வைகுண்டத்துல இருந்தோ அல்லது திருக்கைலாயத்தில இருந்தோ வந்திருக்கின்றார்கள். இவளை அழைத்து செல்ல யமபடர்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்று இவளை அழைக்க வந்திருக்கின்றார்கள். உடனே சொல்லுகின்றாள், நீங்கள் இடம் மாறி வந்து விட்டீர்கள் போல தெரிகிறது. அவள்தான் அஞ்சாமல் அவள் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான கொலை செய்திருப்பாள். நான் மறந்தும் ஒரு தவறு கூட செய்ததில்லை. ஒரே ஒரு கரப்பான் பூச்சி அடிபட்டது, அதையும் அவளிடத்துல கொடுத்து விட்டேன். அந்த பாவ மூட்டையையும் அவளை சுமந்து கொள்கின்றேன் என்று வாங்கி கொண்டாள். நீங்கள் அவளை போய் நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த தூதுவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உனக்கு நான் மிகவும் நேர்மையானவள், தவறு செய்யாதவள் என்ற ஒரு கர்வம் தலைக்கு ஏறி போயிருக்கிறது. இருந்த ஒரு பாவத்தையும் சுமந்து கொள்ள முடியாமல் அவளிடத்துல போய் கொடுத்து விட்டாய். ஆனால் அவளோ வயிற்று பிழப்புக்காக அன்றாடம் அவளுடைய தொழிலாக அமைந்த அந்த மீன் வியாபாரத்தை செய்து கொண்டு வந்திருக்கின்றாள். அதில் வரக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை கடவுளுக்கே அவள் அர்ப்பணம் செய்து வாழ்ந்திருக்கின்றாள். அதனால அவளுக்கு எந்த நல்வினை பயனும் இல்லை, தீவினை பயனும் இல்லை. மாறாக நான் தான் பெரிய நல்ல ஒழுக்கமுடையவள், எந்த குற்றமும் செய்யாதவள், எந்த பாவமே செய்யாதவள் என்று கர்வத்தோடு அவளை இழிவாக, அவள் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி அச்சமில்லாமல் மீன்களை எத்தனை பேருக்கு நறுக்கி நறுக்கி கொலை செய்து எடை போட்டு கொடுக்கின்றாள் என்று அவளை குறைவாக மதிப்பிட்டு விட்டாய். உண்மையிலே அவள் செய்யும் காரியத்தை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று மனதார நினைத்து கடவுளுக்கு அர்ப்பணமாக
தன்னுடைய கடமையாக அமைந்ததை செய்தாள். அதனால கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பகவானே சொல்லிய காரணத்தாலே எதுவும் எதிர்பார்க்காமல் செய்த அவளுக்கு முக்தி கிடைத்திருக்கின்றது. உனக்கு நரக பேறு இருக்கின்றது. நான் நன்றாக இருந்தால் போதும், அந்த சின்ன கரப்பான் பூச்சியையும் அவளே வைத்து கொள்ளட்டும் என்று அவளை தேடி ஓடிக்கொண்டு போய் அவள் கூடையில் போட்டு விட்டு வந்தாய். உனக்கு எவ்வளவு சுயநலம் தடித்து போயிருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவள் அப்போதுதான் யோசித்து பார்க்கின்றாள், நம் மீது எத்தனை தவறுகள் இருந்திருக்கின்றன என்று. நாமும் வாழ்க்கையில் இப்படித்தான், நான் தான் பெரிய யோக்கியமான வாழ்க்கை வாழ்கின்றேன், இருக்கக்கூடியவர்களெல்லாம் அயோக்கியர்கள், இந்தந்த தவறுகளெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டு விடுகின்றோம். அது தவறானது. நமக்கு என்று இறைவன் எதை விதித்திருக்கின்றாரோ அதை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து, இந்த கடமையை நான் உன் கையில் கருவியாக இருந்து செய்கின்றேன், இதில் வரக்கூடிய பலாபலன்கள் பலனாக இருந்தாலும் சரி, அது பலனற்றதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உன் திருவடிக்கே அர்ப்பணம் என்ற மனோபாவத்துடன் காரியங்களை செய்தோம் என்றால் எந்த தளையும் நம்மை கட்டி போட முடியாது என்ற பெரிய நீதியை நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்யக்கூடிய மனத்தை இறைவனே வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.